வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நாணயம் தமிழ். நம்ம நாணயம் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது நாணயங்கள் வந்து அதாவது விக்கணும், பழைய நாணயங்கள வந்து வியாபாரம் செய்யணும், அல்லது பழைய நாணயங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும், நம்ம சேனல்ல மறக்காம ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பழைய நாணயங்கள பொறுத்தவரை நம்ம வந்து எடுத்தோனே எப்படி விக்கிறது, எங்க விக்கிறது அப்படின்ற முழு தகவல் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி நீங்க விக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ நாணயங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் நீங்க நாணயம் விக்கும்போது அது என்ன விலைக்கு போகும் அப்படின்றத நீங்க வந்து கணிக்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க யார்ட்ட விக்கிறீங்களோ அந்த டீலரோ அல்லது அவர் ஒரு கலெக்டரா இருக்காரு. அதாவது காயின் கலெக்டரா இருக்காரு அப்படின்னா, அவங்க சொல்ற விலைய தான் நீங்க குடுத்துட்டு வர்ற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால நாணயங்கள பத்தி நீங்க வந்து முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கல அப்படின்னாலும், ஓரளவுக்கு நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்க நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாணயங்கள ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மின்ட் வச்சு தான் வந்து நாணயங்கள பிரிக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஹைதராபாத் மின்ட், பாம்பே மின்ட், கல்கட்டா மின்ட், கீழ வந்து நொய்டா மின்ட் இருக்கு இல்லையா? அந்த மாரி மின்ட் வச்சு தான் நாணயங்கள வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது. நம்ம எப்படி பேருக்கு ஒரு இனிஷியல் வச்சு கண்டுபிடிக்கிறோமோ, அது மாரி மின்ட்ட வச்சு தான் வந்து நாணயங்கள கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபாரின் மின்ட். எல்லாமே இந்த ஃபாரின் மின்ட்டும் இப்போ புழக்கத்துல இப்பயும் இருக்கு. சரிங்களா? அதாவது 2000 வரை இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாரின் மின்ட்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. ஃபாரின் மின்ட் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம நாணயங்கள் விக்கிற விலைய விட ஃபாரின் மின்ட் கம்மி விலைக்கு போகும். இந்த 85 லட்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த தகவல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா தரேன். இந்த மாரி மத்த மின்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் தான். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நாணயம் வந்து இப்ப விலை கூடுன நாணயங்கள கண்டுபிடிக்கிறது தான் இந்த புத்தகம். சரிங்களா? இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருக்கு பாருங்க. 2024 செகண்ட் எடிஷன் போட்டிருக்கா. இப்ப 2025க்கான புக் வந்துருச்சு. ஒரு வருஷமும் இந்த மாரி புத்தகங்கள வெளியிடுவாங்க. எந்த நாணயங்கள் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமும் புத்தகங்கள் வெளியிடுவாங்க. அந்த புத்தகங்கள வாங்கி பார்க்கும்போது நம்ம அந்த நாணயங்களுடைய விலைய அப்ராக்ஸா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப மார்க்கெட்டுக்கு இதுவும் 100% மேட்ச் ஆகும் அப்படின்னா இல்ல. ஓரளவுக்கு ஒரு 90%, 80% வந்து மேட்ச் ஆகும். எந்த நாணயம் ரேர் நாணயம்ன்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா இதன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட இந்த குதிரை நாணயம் வந்து வச்சிருப்பீங்க. உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ பழைய நாணயம் 1950வது வருஷத்துக்குரியது. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு பழைய நாணயம். நமக்கு வந்து விலை அதிகமா போகும்னு நினைப்பீங்க. ஆனா, இங்க அப்படியே பாருங்களேன். 1950 பாம்பே மின்ட்னா ரூ. 30, கல்கத்தா மின்ட்னா ரூ. 50 தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ, அப்ப அதுக்கு வந்து விலை இல்ல. அப்ப எதுக்கு இதுல வந்து எதுக்காக விலை குடுக்குறாங்க அப்படின்னா, வருஷம் வந்து 1953. 1953வது வருஷத்துல ஹைதராபாத் மின்ட் ரூ. 15,000 போகுது. அப்ப பார்த்தீங்களா, நாணயத்துக்கு மதிப்ப பாருங்க. அதே இது வந்து 1950 ரூ. 30, ரூ. 50 தான். 1953ல ஹைதராபாத் மின்ட்னா அந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார் தெரியுதா? அந்த மாரி ஸ்டார் மின்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 15,000 வரை விலை போகுது. வேல்யூ இருக்கு. சரிங்களா? அடுத்தது 1954ல அதே ஹைதராபாத் மின்ட். ஆனா வருஷம் 1954 ரூ. 3000 தான் போகுது. ஏன் இப்படி வித்தியாசம் வருது அப்படின்னா, அச்சடிக்கப்பட்ட எண்ணிக்கைய வச்சு தான் நாணயத்தோட விலை. இப்ப அதாவது அந்த எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, நாணயத்தோட விலை வந்து கம்மியா தான் இருக்கும். அச்சடிக்கப்பட்ட எண்ணிக்கை கம்மியா இருக்கா, நாணயத்தோட விலை வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ 1953, 54, 55. 55ல அது ஹைதராபாத் மின்ட் ரூ. 5,000. அதே 55ல பாம்பே மின்ட். என்கிட்ட 1955 இருக்கு. ரூ. 5,000 குடுங்கன்னா குடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல பாம்பே மின்ட் வெறும் ரூ. 50 தான். ஸோ இந்த மாரி நாணயங்கள பத்தின நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும்னா, நம்மளுடைய நாணயம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் வரும். அதே மாரி உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த 2025 புத்தகம் வந்ததும், அதில லேட்டஸ்ட் அப்டேட்கள உங்களுக்காண்டி சொல்றேன். ஸோ ஒவ்வொரு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரியான இயரும், ஒவ்வொரு மாரியான மின்ட்டும் வந்து ரேர். இதில 2 ஒனாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு செட்டா வந்து சேல் பண்ணுவாங்க. ½ அணா, 1 அணா, 2 அணான்னு. இந்த 2 அணாவ பொறுத்தவரைய 1950ல உள்ளதுக்கு ரூ. 900 விலையும், 1954ல உள்ளதுக்கு ரூ. 900 விலையும், 1955ல உள்ளதுக்கு ரூ. 30,000 விலையும் போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? எவ்வளவு விலை வித்தியாசம் பாருங்க. அதே நாணயம் தான். பார்க்கறதுக்குலாம் ஒரே மாரி தான் இருக்கும். அதே வெயிட் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் வரும். ஆனா 1950லேருந்து 55 வரை அடிச்சிருக்காங்க. 1955க்கு ரூ. 30,000 விலை போகுது பார்த்தீங்களா? ஸோ, இப்ப அந்த 1 வருஷத்துக்கு தான் வந்து விலை. மத்த 2 வருஷம் வந்து ரூ. 900 போகும். ஸோ, வந்து இதுமாரி நாணயத்த கண்டிஷன பொறுத்தும் அது மாறும். சரிங்களா? இந்த மாரி தொடர்ச்சியா தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல பாருங்க. நாணயங்கள எங்க விக்கலாம்? சரி, இப்ப நாணயங்கள விக்கணும், கையில இருக்கு விக்கலாம், எங்க விக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நாணய கண்காட்சியில நீங்க தாராளமா வித்துக்கலாம். அது விலை போற நாணயமா இருந்தால் நாணய கண்காட்சியில வித்துக்கலாம். 2 நாணயங்களுடைய டீலர்ஸ் வாங்கி விக்கிறவங்க.
ஸோ அவங்ககிட்ட விற்றுக்கிடலாம். இவங்களுடைய நம்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு தர்றேன், போக போக தர்றேன். 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட விற்கிறான்னா, காயின் வந்து கலெக்ஷனுக்காக அதாவது எப்படி சொல்றதுன்னா, கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சொந்த தேவைக்கு கலெக்ட் பண்ணி நாணயம் வந்து இப்போ இந்த கார் கலெக்ஷன், பைக் கலெக்ஷன் மாதிரி நாணயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, காயின் கலெக்ஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவங்களும் வந்து நாணயம் தேவை இருக்கு, உங்கள்ட்ட இருக்க நாணயம் தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ முழு தகவல் வந்து உங்களுக்கு நான் இதை பத்தி அடுத்தடுத்து சொல்றேன். எக்ஸ்போ நடக்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே இனிமே அப்டேட் பண்ணிடுவேன் நம்ம சேனல்ல. இந்தந்த ஊர்ல நடக்கும். மெயினா சென்னையில அடிக்கடி நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும். ஸோ அடுத்த ஊர்கள்லயும் நடக்கும். பட் நான் இந்த அளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர் அளவுக்கு நடக்காது. நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடியோ அல்லது 10 டேஸ்க்கு முன்னாடியோ உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.